அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. கல்யாணம் ஆகலையா, திருமணம் ஆகலை, குழந்தை பாக்கியம் இல்லை, வியாபாரத்தில் நஷ்டம் வந்துட்டு, பொருள் நஷ்டம், நீங்கள் எந்த குறைபாடு இருந்தாலும் சரி, கொடிமரத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. கொடிமர பூஜையை விடிய காலில் 5 மணிக்கு துவங்குவாங்க. முதல் பூஜை கொடிமரத்துக்கு தான் நடக்கும். நீங்கள் கொடிமரத்துக்கிட்டையும் உங்களுடைய முறையீடுகள் பூராத்தையும் அங்கேயே சொல்லி வைக்கலாம். ஜோதிட அறிவாலயத்துடைய முதல் பேச்சாளராக நம்முடைய திருநள்ளாறு பாலையா அவர்கள் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடுகள் யாருக்கு சிறந்தது, ஜாதக ரீதியாக இதை நம்ம எப்படி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு எல்லாருமே போகிறாங்க, இதில் யார் போனால் இன்னும் அதிக பலனை கூடுதலாக கொடுக்கும். எல்லாருமே போகலாம், இருந்தாலும் சில ஜாதக ரீதியாக அந்த முருகனுடைய வழிபாடு யாருக்கு ரொம்ப அற்புதமான சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய திருநள்ளாறு பாலையா அவர்கள் பேச வந்திருக்காங்க. ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய பாட்டப்பன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரவணபவ அறிவாலயத்தின் 23வது கருத்தரங்கம் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது. முதல் பேச்சாளராக திருச்செந்தூர் முருகன் பற்றி என்னை பேச ஐயா பணித்திருக்கிறார். முதல் கட்டமாக குருநாதர் பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் தங்கபாண்டியன் ஐயா மற்றும் தமிழகத்தின் முன்னணி ஜோதிடர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் எனது உரையை துவங்குகிறேன். திருச்செந்தூர் முருகன் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நாள் போகாது, 1 மணி நேரம் போகாது, மாத கணக்கில் சொல்கிறதுக்கு விஷயங்கள் நிறைய இருக்குது. முதல்ல திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடுகள் எப்படி கோயிலுக்கு போக வேண்டும் என்பதை சிறிது சொல்லிவிட்டு பிறகு அதனுடைய சிறப்புகளை பற்றி ஒரு 2 விஷயங்களை சொல்லி அப்புறம் ஜாதகத்தில் யாருக்கு அது அதிக பலன் தரும் அப்படிங்கிறதையும் சொல்லி என்னென்ன குறைபாடுக்காரர்கள் வந்தால் எப்படி நிவர்த்திகள் கிடைக்கும், அங்கே என்ன வழிபாட்டு முறைகள் உள்ளது, அங்கே எப்படி செல்ல வேண்டும், இதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் விளக்கமாக இன்று பார்ப்போம். முதலில் திருச்செந்தூர் செல்ல வேண்டும் என்பவர்கள் முதல்ல வீட்டில் குலதெய்வத்தை வணங்கிட்டு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு அங்கேருந்து சுத்தபத்தமாக ஒரு திருச்செந்தூர் கிளம்புறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியாவது அசைவ உணவை தவிர்த்துட்டு நல்ல ஒரு தியான முறையோடு நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு கடல் நீரில் குளிக்கணும். நாழி கிணறு இருக்குது, அங்கே குளிக்கணும். குளிச்சுட்டு நேராக அதோட உடைகள் எல்லாம் மாற்றி நல்ல பெரும்பாலும் ஒரு புது உடைகளாக இருந்தால் ரொம்ப நல்லது, விசேஷம். உடைகள் மாற்றிக்கொண்டு நிறைய அங்கே அறைகள் இருக்கின்றன, குளிப்பதற்கு எல்லாம் செஞ்சுட்டு அந்த கடல் நீர் குளியலோடு அப்படியே போனால் ரொம்ப நல்லது. அப்படியே போய் முதலில் மூவர் சமாதியில் அமர்ந்து ஒரு 11 நிமிடம் தியானம். 11 நிமிடம் தியானம். நமது குறைகள் அனைத்தையும் சொல்ல வேண்டிய இடம் மூவர் சமாதி தான். இந்த மூவர் சமாதி என்றால் யார், அவங்களுடைய சிறப்பு என்னங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த மூவர் சமாதிங்கிறதுக்கு காசிசாமி, மௌனசாமி, ஆறுமுகசாமின்ட்டு 3 பேர். 3 பேரும் சன்னியாசிகள். அவங்கள பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். முதல்ல வழிபாட்டு முறைகளை சொல்லிக்கிறேன். அவங்கள்ட்ட உட்காந்து 11 நிமிடம் அங்கே உட்காந்து தியானத்திலிருந்து நமக்கு என்னென்ன குறைகள், என்னென்ன தேவைகள் வேண்டும் என்பதை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிட்டா அவங்க தான் முருகப்பெருமான்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி, இப்போ ஒரு முதலாளி இருக்கார், ஒரு அரசியல் தலைவர் இருக்காருனாக்கா, அந்த எம்எல்ஏவே இருக்கார் உங்கள் ஊர்லனாக்கா, யார் சொன்னால் அந்த எம்எல்ஏ கேட்பார்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ முதல்ல போய் நம்ம டைரெக்டாக எம்எல்ஏவோ மந்திரியவோ டைரெக்டாக பார்க்க முடியாது.
அதுக்கு முன்னாடி சில பேர் இருப்பாங்க, அவருக்கு வேண்டியவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட விஷயங்களை சொன்னோம்னா அவங்களே முடிச்சு கொடுத்துருவாங்க, நேரத்தை அந்த மாதிரி பேசி முடிச்சு கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த மூவர் சமாதிக்கு போனோம்னாக்கா நம்ம குறைகளை அங்கே வச்சோம்னாக்கா ஒரு 11 நிமிடம் அங்கே இருந்து தியானம் பண்ணி நம்ம குறைகளை அங்கே சொல்லும்போது அவங்க முருகன்கிட்ட எடுத்து சொல்லி நமக்கு நல்ல ஒரு பலனை நமக்கு ஏற்படுத்தி தருவாங்க. இதுதான் அங்கே உள்ள வழிமுறை. அதை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்படியே வெளியில் வந்து பஞ்சலிங்கம், அடுத்தது குரு தட்சிணாமூர்த்தி இருக்காங்க, சனி பகவான் இருக்கார், நாராயணன் இருக்கார். இவங்களெல்லாம் அப்படியே வழிபட்டுட்டு வந்து அதுக்கு பிறகு மூலவர் சன்னதி, தெய்வான, திருச்செந்தூர் முருகன் எல்லாம் வழிபட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து கொடிமரம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். கொடிமரத்துக்கு 2 கொடிமரம் இருக்குது திருச்செந்தூரில். கொடிமரத்தை பற்றி பேசினாலே அதுவே ஒரு மீட்டிங் பேசி முடிச்சிடலாம், அவ்வளோ விஷயம் அந்த கொடிமரத்தில் இருக்குது. அந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன், மேலோட்டமாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுத்துருக்கு கொஞ்சம் நமக்கு மூத்த பேச்சாளர்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க, தமிழக முதன்மை முன்னணி பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம லைட்டான விஷயங்கள் போடுறோம். நான் குரூப்பில் நிறைய போட்டிருக்கேன், நம்ம சரவண ஜோதிட குரூப்பில் கொடிமரத்தை பற்றி நிறைய போட்டிருக்கேன், திருச்செந்தூர் முருகனுடைய அதிசயங்கள் பற்றி நிறைய போட்டிருக்கிறேன். அதெல்லாம் படித்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்டது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, யார் வந்து சாமி கும்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும், என்னென்ன ஜாதகத்தில் எப்படி உள்ளவங்கெல்லாம் அதிகமாக வரலாம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இப்போ சொல்ல வந்திருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தாங்கனாக்கா இப்போ குழந்தை பாக்கியம், வியாபாரத்தில் நஷ்டம், வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக ஓடணும், செவ்வாய் கிரகம் கெட்டு போனவங்க, செவ்வாய் கிரகம் எந்த ஒரு ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் செவ்வாய் கிரகம் கெட்டு போனவங்க, அதுலேயும் குறிப்பாக இந்த 4, 8, 12ங்கிற நீர் ராசிக்காரங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு அதிகமான பலன் தரணும்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த நீர் ராசிக்காரங்க வந்து கடல் சார்ந்த ஆறு, குளம், கடல், ஏரி, அந்த தண்ணி சம்மந்தமான கிரகம் 4, 8, 12ங்கிறது. அந்த 4, 8, 12ல் ஏதாவது தோஷம் அடைஞ்சிருச்சுன்னாக்கா அவங்கெல்லாம் வந்தால் இன்னும் கூடுதல் பலன் அளிக்குங்கிறது ஒரு விசேஷமான செய்தி. இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம திருச்செந்தூர் முருகன் வழிபாடுகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அங்கே வந்துட்டு ஒரு மூவர் சமாதியில் போகும்போது ஒரு 5 பன்னீர் ரோஜாப்பூ, ஒரு 3 பழம், இதெல்லாம் எடுத்துகிட்டு பத்தி, அந்த வாழைப்பழம், அது இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த மூவர் சமாதியில் வச்சு கும்பிட்டுட்டு அந்த 3 பழத்தில் ஒரு பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் அறிஞ்சு சாப்பிட்ணும். அப்போ அதில் முழுமையான அனுக்கிரகம் அவங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு வழிபாட்டு முறையாக வச்சுக்கணும். பிறகு நீங்கள் வந்து எந்த குறைபாடு இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகலையா, திருமணம் ஆகலை, குழந்தை பாக்கியம் இல்லை, வியாபாரத்தில் நஷ்டம் வந்துட்டு, பொருள் நஷ்டம், எதுவும் விளங்க மாட்டேங்குது, வச்ச வியாபாரம் நடக்க மாட்டேங்குது, எதிரிகள் தொல்லை, திருஷ்டி தோஷங்கள் நிறைய இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி போனாலும் கொஞ்சம் முன்னேறினா 10 அடி முன்னே போனோம்னா 20 அடி பின்னே வருது, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் போய் திருச்செந்தூர் முருகனை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். வீட்டிலேருந்தே விரத முறையை ஆரம்பித்து கோயிலில் போய் இந்த வழிபாட்டு முறை, இந்த நாழி கிணறு, கடல், அதெல்லாம் கும்பிட்டு மூவர் சமாதியில் போய் சொல்லி அதுக்கு பிறகு திருச்செந்தூர் முருகனை வந்து வழிபாட்டு பண்ணி கொடிமரத்தில் வந்து, கொடிமரத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. கொடிமர பூஜை வந்து விடிய காலையில் 5 மணிக்கு துவங்குவாங்க. முதல் பூஜை கொடிமரத்துக்கு தான் நடக்கும். நீங்கள் கொடிமரத்துக்கிட்டையும் உங்களுடைய முறையீடுகள் பூராத்தையும் அங்கேயே சொல்லி வைக்கலாம். அங்கே சொன்னீங்கன்னாலும் நல்ல எடுபடும். அங்கே கொடிமரத்தில் வந்து 21 தேவதைகள் இருக்கிறாங்க. கீழே வந்து சொரிமுத்தையனார் இருக்கார். அவங்களையெல்லாம் வழிபட்டு அந்த கொடிமரத்தில் இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க. இந்த கொடிமரத்தை வெட்ட போகும்போது இப்போது மாசி திருவிழா ஆரம்பித்தாங்க. ஒரு காலத்தில் மாசி திருவிழா ஆரம்பிக்கும் கொடிமரம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த கொடிமரத்தை வெட்டிட்டு வர சொல்லி முருகன் ஆசாரின்னு ஒரு ஆசாரியா அந்த ஊரில் இருக்கிறவரை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த முருகன் ஆசாரியை ஏற்பாடு பண்ணோன்னே அவர் பிரசன்னம் போட்டு பார்த்தார். இப்போ நம்மளாம் பிரசன்னம் போட்டு பார்க்குறோம், ஜாமக்கோல் பார்க்குறோம்ல, அதேமாரி அவங்க ஒரு பிரசன்னம் போட்டு பார்த்தாங்க. பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது அது சரியான பிரசன்னம் வரல, வேண்டான்ட்டு வந்துட்டு உடனே அவர் என்ன பண்ணார், இது நான் போகலைங்க ஐயா அப்படின்ட்டு அதை நழுவுறதுக்கு பார்த்தாரு. அந்த ஊர் தலைவரெலாம் விடுறதா இல்லை,
கொடிமரம் இல்லாமல் திருவிழா பண்ண முடியாதுயா, கொடி ஏற்றணும் திருவிழானாக்கா கொடி ஏற்றணும், முதல்ல இருந்து முறிஞ்சு போச்சு. அப்போ கொடிமரம் இல்லாமல் பண்ண முடியாது, நீ கொடிமரம் கொண்டு தான் ஆகணும், நீ தான் அதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி அவரை தலையில் கட்டிடுறாங்க. சரின்ட்டு அவர் 21 பேரோட 21 வண்டியை பூட்டிக்கிட்டு 21 பேரை அழைச்சிக்கிட்டு கொடிமரம் வெட்டுறதுக்கு போயிட்டுருக்காரு. போகும்போது ஊர் எல்லையில் அம்மன் சாமி இருக்குது, காளியம்மன் இருக்குது. இந்த அம்மன் சாமியை நம்ம கும்பிட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நிப்பாடி வச்சுட்டு ஒரு கருவறைக்குள்ளே போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அம்மன் சிலையிலேருந்து கண்ணில் தண்ணியாக வடியுது. என்னடா அம்மன் ஏன் அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்ன பிரச்சனை, நான் இது மாதிரி கிளம்புறேன், உன்கிட்ட உத்தரவு வாங்க வந்திருக்கேன், நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்படி அழுதுகிட்டு இருக்குன்னு கேட்கும்போது, நீ 21 பேரோட போகிற, நீ மட்டும்தான் திரும்பி வருவ, அதை நினச்சி தான் நான் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க என்னன்னு, இல்லை இதுதான் இப்போ நடக்க போகிறது விதி, நீ போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. நீ இந்த விஷயத்த உன்னோட வர 21 பேர்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது, சொல்லாமல் தான் நீ அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் மனசு வருத்தத்தோடு இப்படியே போகிறாரு. என்னடா பண்ணுறேன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாருனாக்கா, போகிற வழியில் அவருக்கு தெரிஞ்ச சின்னத்தம்பி மறைக்காருன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு மாந்திரிகம்லாம் நிறையா தெரிஞ்சவர், தாந்திரிகம் மாந்திரிகத்தில் அவர் ஒரு பெரிய வல்லவர். சரி, இவரையும் கொஞ்சம் துணைக்கு அழைச்சிட்டு போவோம், எதாக இருந்தாலும் நமக்கு எதுவும் ஆபத்துன்னா இவர் மந்திரம் பண்ணி காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சின்னத்தம்பி மறைக்காரை போய் கேட்குறாரு. அவங்க வரவேற்று அவங்க வீட்டில் எல்லாம் காப்பி கீப்பிலாம் கொடுத்து என்ன இது பண்ணோன்னே, இந்த மாதிரி நீங்கள் என்னோட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சின்னத்தம்பி மறைக்கவரோட மனைவி சொல்கிறாங்க, நான் ஒரு வாரத்துக்கு முந்தைய ஒரு கனவு கண்டேன், அது சரியான இதாக இல்லை, உங்களுக்கு ஒரு ஆபத்தான நேரமாக இது இருக்குது, நீங்கள் அவர் கூட போகாதீங்க அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க. அந்த மனைவி மறுக்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, எது நடந்தாலும் பரவாயில்ல, அவர் முருகனுக்காக கேட்குறாரு, உதவிக்காக கேட்குறாரு, முருகனுக்கு கொடிமரம் வெட்டுறதுக்காக கேட்குறாரு, எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக அவரோட கிளம்பி போயிடுறாரு. இப்படி கிளம்பி போகும்போது காக்காட்சி மலைக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு. அங்கே ஒன்றும் சரியான மரம் இல்லை. அப்படி இப்படி சுற்றி ஒரு பொதிகை மலையில் ஒரு மரத்தை பார்த்துட்றாங்க. நல்ல உயரமான சந்தன மரம், ஒரு 25-30 உயரத்தில் நல்ல உயரமான ஒரு கரெக்டான மரம். அது அவங்களுக்கு ஒரே சைஸான மரம், கொடி மரம் கிடைக்கிது. சரின்னு மரக்காரை கூப்பிட்டு, இந்த மரத்தை நம்ம வெட்டலாமா என்னன்னு பாருங்கள், இது நல்ல பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் உட்காந்து தியானத்தில் பார்க்குறாரு. இது வெட்டலாமா என்ன, எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்க்கும்போது அதிர்ந்து போகிறாரு. 21 தேவதைகள் இருக்குது அதில். என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த தேவதையெல்லாம் நான் மந்திரம் பண்ணி கட்டுப்படுத்திடுறேன், நீ ஆளெல்லாம் அழைச்சிட்டு போய் வெட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் உட்காந்து மந்திர உச்சாட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு. 21 பேர் கோடாலியோட வெட்ட போகிறாங்க. கோடாலி அப்படியே திரும்பி 21 பேர் கழுத்தையும் வெட்டிடுது. மந்திர ஒலி அப்படியே நின்றுடுது. ஆறுமுகனாசாரி ஓடி போய் பார்க்குறாரு. பயந்துட்டு ஓடி போய் என்னாச்சு மரக்கார் இருக்காரான்னு பார்க்குற, மரக்கார் ரத்தம் கக்கி செத்து கிடக்கிறாரு. ஐயோ என்னடா அப்படி இருக்குன்ட்டு திரும்பி பார்த்தாக்கா 21 தேவதைகளும் இந்த முருகனாசாரியை திரட்டிக்கிட்டு வர்றாங்க. இவர் ஓடுறாரு ஓடி போய் அங்கெல்லாம் அலைஞ்சு கிளைஞ்சி சொரிமுத்தையனார் கோயில் இருக்குது, அதுக்குள்ளே போய் நுழைஞ்சிடுறாரு. ஐயா இது மாதிரி நாங்கள் மரம் வெட்டவங்க வந்த முருகன் கோயிலுக்கு என்ன தேவதையெல்லாம் திரட்டிக்கிட்டு வருது, இந்த மாதிரி நான் கூப்பிட்டு வந்த 21 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லும்போது உடனே அந்த சொரிமுத்து ஐயனார் யார் திரட்டிக்கிட்டு வரான்னு வெளியில் பார்க்குறாரு. 21 தேவதைகளையும் திரட்டிக்கிட்டு வருது. திரட்டிக்கிட்டு வந்தோடனே எல்லாரையும் நிப்பாட்டி சமாதானம் பண்ணுறாரு. திருச்செந்தூர் முருகன் எனது சகோதரன் தான், நீ அவனுக்கு மரம் வெட்டுறதுக்கு நீ ஏன் தடை பண்ணீங்கன்னா, நாங்கள் பல 100 காலமாக இந்த மரத்தில் சந்தன மரத்தில் இருக்கோம், இந்த ஆள் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு எங்களெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இந்த மரத்தை வெட்டிட்டு போக பார்க்குறான், நாங்கள் எப்படி விட்டுட்ருக்க முடியும் அப்படின்னு அந்த தேவதைகளெல்லாம் சொல்லும்போது, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த மரத்துலேயே இருக்கலாம், நீங்கள் எல்லோரும் போய் நான் திருச்செந்தூர் முருகன் எனக்கு சகோதரன், நான் அவன்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் போய் அந்த மரத்துலேயே குடியிருக்கலாம், அங்கேயே இருந்து நீங்கள் அருள்லாம் புரிங்க, இந்த 21 வண்டியையும் பூட்டி நீங்களே கொண்டு போய் அந்த மரத்தை கொண்டு போய் அங்கே பிரதிஷ்டை பண்ணி நிறுவிட்டு நீங்கள் அங்கேயே இருக்கலாம், முதல் பூஜை உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும், நீங்கள் இங்கே சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அதுக்கு பிறகு அந்த 21 தேவதைகளும் தான் இந்த 21 வண்டியை பூட்டி அந்த கொடிமரத்தை கொண்டாந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணுறாங்க. 21 தேவதைகளும் அங்கேயே இருக்கிறாங்க. மேலே சங்கடத்தான் ஒருத்தர் இருக்கார். தேர் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சங்கடத்தான் தேரில் ஏறிட்டாரான்னு உத்தரவு வந்த பிறகு தான் அந்த தேரையே கிளப்புவாங்க. இந்த தேர் கிளம்பும்போது ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, யாராச்சும் உயர் அதிகாரி வர்றாங்க,
இப்போ மந்திரி வர்றாரு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தேரை நிப்பாட்டுங்க, தேரை ஒரு போட்டோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தேர் நிப்பாட்டுங்க, அந்த மந்திரி வந்தோடனே நீங்கள் தேரை எடுக்கலாம்னு சொன்னாக்கண்ணா, அந்த மாதிரி தேரை நிப்பாட்டி வெயிட் பண்ணி கிளப்புனாங்கனாக்கா அந்த மந்திரி அவரோட காலி. அதேமாரி சம்பவம் நிறையா நடந்திருக்கு, உதாரணங்கள். இப்போ அது மாதிரிலாம் பெரும்பாலும் யாரும் நிப்பாட்டியெல்லாம் வைக்காதீங்க, நீங்கள் டயத்துக்கு கிளம்பினீங்க, நாங்கள் வழியில் வந்து கூட கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சவங்க அப்படி நிப்பாட்டி வச்சு அங்கே அவங்க பெருமையை காட்டுறதில்ல. ஏன்னாக்கா அதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சங்கடாத்தானை வந்து ஏறி உட்காரணும், அவன் ஸ்டார்ட் பண்ணி உத்தரவு வாங்கின பிறகு தான் தேர் கிளம்பும். இதே மாதிரியெல்லாம் ஒரு அதிசயமான விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. இன்றைக்கும் விடிய காத்தால் 5 மணிக்கு கொடிமரத்து பூஜை முடிஞ்சது பிறகு தான் முருகப்பெருமானுக்கு பூஜை. நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து கொடிமரத்துக்கிட்ட வெளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொடிமரத்துக்கு நேராக ஒரு இவ்வளோ பெருசு ஒரு அரை அடி ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் காதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா பிரணவ மந்திரம்னு நீங்கள் கேட்கலாம். ஓம் அப்படின்ட்டு ஒரு 2 நிமிஷம் திருப்பி இது ஓம் ஓம்ன்ட்டு அந்த மந்திரம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் காதை வச்சு கேட்டு பாருங்கள். அந்த காதை வச்சு கேட்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக பின்னாடி யாரும் இந்த சத்தம் கொடுக்காமல் இருக்கணும். பின்னாடி யாராவது இந்த பேச்சு குரல் கொடுத்தாங்கனாக்கா இந்த ஒலி அலைகள் வந்து கொஞ்சம் மாறுபட்டு கேட்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் கேட்கும், கொஞ்சம் மாறுபட்டு கேட்கும். கீழே நின்று 10 பேர் கத்துவாங்க அந்த பக்கம் நின்று. அதேமாதிரி இல்லாமல் யாரும் அந்த பக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரியான ஒலி ஓசைகள் வந்து அழகாக க்ளீனாக கேட்கலாம். அது வந்து இந்த பூமி சுழற்சியோட ஓசை, அந்த ஓசை தான் பிரணவ மந்திரம். ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் வந்து இந்த பூமியை வந்து 1.5 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமி இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த சுழற்சியோட வேகம் வந்து அப்படியே அப்படின்னு கேட்கும். நீங்கள் காதை வச்சு கேட்டிங்கன்னா அதை கேட்கலாம். இது ஒரு பெரிய அற்புதமான அதிசயம், அதை நீங்கள் அங்கே உணரலாம். இது ஒரு கொடிமரத்தோட பூஜை. இன்னொன்று கொடிமரமும் இருக்குது, அது ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிவிடுறேன். அந்த கொடிமரத்தோட பூஜை இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த கோயில் தர்மகர்த்தாவோட கனவுல வந்து கொடிமரம், இந்த கொடிமரம் 20 தேவதைகளோடு இப்படி இருந்துக்கிட்டு இருக்கா, இது ஒரு இதாக இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு கொடிமரம் வச்சா தேவலான்ட்டு இந்த கோயில் தர்மகர்த்தா நினச்சிக்கிட்டே இருக்கிறார் ரொம்ப நாளாக. நீங்கள் கொடிமரம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கள, நாளைக்கு காலையில் அது கடல் கரையெல்லாம் உனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. சரி வந்து முருகன் வந்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் விட்டுறாரு. மக்கா நாள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முதல்ல ஒரு எருமை மாடு வந்து இந்த கோயில் வாசலில் படுத்தே கிடக்குது 3 நாளாக சாப்பிடவும் இல்லை, தண்ணியும் இல்லை, எந்திரிக்கல. இந்த காவடியோடையெல்லாம் வருதுன்னா காவடியோட சுற்றி வருது, இதுவும் சேர்ந்து போய் சுற்றி வருது, வந்து படுத்துக்குது. இப்படியே இருக்குது, முருகனோட நேர் சன்னதியில் படுத்து கிடக்குது. இவர் இந்த தர்மகர்த்தா வந்து மக்கா நாள் காலையில் கொடிமரம் கிடைக்கும்னாங்களேன்னு வந்து பார்க்கும்போது இந்த எருமை மாடு போய் தண்ணியிலேருந்து ஒரு மரத்தை இழுத்துக்கிட்டு வருது. இழுத்துக்கிட்டே வந்து கரையில் கொண்டாந்து போட்டுட்டு அப்படியே மேலே வந்து அப்படியே முருகன் சன்னதிக்கு நேராக எழுத்தாப்பில் வந்து படுக்குது. அப்படியே செத்து போயிடுது அந்த எருமை மாடு. அப்புறமேல இந்த கொடிமரம் கிடச்சிட்டுன்னு சொல்லி அதையும் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த எருமை மாட்டுக்கு 1940 இந்த எருமை மாட்டுக்கும் ஒரு சிலை வடித்து அங்கே வச்சுருக்கிறாங்க உள்ள. இது ஒரு கதை, இது ஒரு கொடிமரத்தோட இது ஒரு கதை. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் ஆட்சி காலத்தில் திருச்செந்தூர் முருகனுக்கு அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இவர் ரூமில் போய் பூஜை பண்ணிவிட்டு அப்புறமேல தான் சாப்பிடுவார். இது கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இப்போ மாதிரி செல்ஃபோன் இருந்தால் உடனே ஃபோன் பிடிச்சி காட்டிடலாம். அப்போல்லாம் எந்த மீடியாவும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாருனாக்கா, அவங்க ஊர்லேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ஒரு 40 இடத்துல மணிமண்டபம் கட்டி வச்சார். திருச்செந்தூர் முருகனுக்கு இப்போ அர்ச்சனை பண்ணுறாங்கன்னா, அபிஷேகம் நடக்குது அப்படின்னாக்கா அங்கே இருக்க திருச்செந்தூர் முருகன்லாம் ஒரு மணி அடிப்பாங்க, அடுத்ததில் அடுத்த மணி அடிக்கும். இப்படி 40 மணி அடித்து அவர் அரண்மனையில் உள்ள மணி அடித்தோன்னே அங்கே பூஜை ஆகிட்டுன்னு தெரிஞ்சுக்குவார். தெரிஞ்சுக்கிட்டு இவர் பூஜையை முடிச்சுட்டு அப்புறமேல தான் சாப்பிடுவார். இவ்வளோ ஒரு பெரிய பக்தர் இவர். இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வடமலையப்பர் மண்டபம்னு ஒன்று இருக்குது. அந்த ஊரில் சுற்றி வரும்போது திருவிழா காலத்தில் சுற்றி வந்து அங்கே அந்த சாமியை இறக்கி வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமேல தான் அந்த சாமியை தூக்கிக்கிட்டு மறுபடியும் வரும்.
இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணார், இவர் ஒரு மண்டபம் கட்டினார். இவர் ஒரு மண்டபம் அதே மாதிரி கட்டி, இனிமேல் சாமியை தூக்கிட்டு வந்தபோது வடமலையப்பர் மண்டபத்தில் வைக்கக்கூடாது, ஏன் மண்டபத்தில் கொண்டு வந்து வைக்கணும், வடையப்பம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்கள் அங்கே வைக்க வேண்டாம், என்னோட இதில் வைங்க, திருச்செந்தூர் முருகனை வந்து என் மண்டபத்தில் வச்சு அப்புறமேல தான் நீங்கள் ஊர்வலம் எடுத்துகிட்டு போகணுன்னு உத்தரவு போட்டுடுறாரு. அவர் ராஜாவாக இருக்கார். சரின்ட்டு சாமி தூக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வடமலையப்பர் மண்டபம் வரும்போது ஒரே காற்று, மண் புழுதி காற்று அடிக்குது. திருச்செந்தூர் கடல் மண் ரொம்ப நைஸாக இருக்கும் இருக்கிறதுலையே. அப்படியே வாரி அடித்து எல்லோரும் கண்ணு எல்லாம் மூடுது. ஒரே சூறாவளி காற்று சுற்றி அடிக்குது, மழை மேகம் சூழ்ந்துட்டு. சரின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அருகில் இருந்த மண்டபத்தில் வச்சிடுறாங்க. வச்சாக்க அதுதான் வடையப்பமலையர் மண்டபம். வச்சனே இந்த முருகன் சிலை வந்து அப்படியே திரும்பி கடலை பார்க்குது. யாரும் ஒன்றும் செய்யலை, இறக்கி வச்சாச்சு. வச்சது அப்படியே டேன் பண்ணி கடலை பார்க்குது. அந்த கடல் அலைகள்லாம் ஓஞ்சிடுது, அந்த மண் சூறாவளி நின்றுடுது, நிதானம் ஆகிடுது. அப்புறம் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இந்த கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்புறமேல வழக்கம் போல் எல்லாம் பண்ணி அங்கே ஒரு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் பண்ணி அப்புறம் தூக்கிட்டு போவாங்களா, அது எப்பயும் போல் நடக்குது. இந்த விஷயத்தை வீரபாண்டிய கட்டபொம்மன் கேள்விப்படுறாரு. ஐயா, நீங்கள் மண்டபம் கட்டணும்னு சொல்லிங்க, நாங்களும் இந்த வடயப்புறம் மண்டபத்தை தாண்டி தான் அந்த வீரபாண்டியன் கட்டின மண்டபத்துக்கு போகணும். நாங்கள் இங்கே நிற்கிறதா ஐடியா இல்லை, நாங்கள் அங்கே வர்றதா ஐடியா பண்ணி தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சுங்கய்யா, நாங்கள் இறக்க வேண்டியதாக போயிடுச்சு, நீங்கள் எங்களை வந்து மன்னித்து தரணும்னு கேட்கும்போது அப்போ உடனே உத்தரவு போடுறாரு. இனிமேல் நீங்கள் வந்து என் மண்டபத்தில் இறக்க வேண்டாம், நீங்கள் அவர் மண்டபத்திலே வடையப்ப ஒரு மண்டபத்திலே இறக்குங்க, எப்பவும் போல் அந்த விழாவை அப்படியே பண்ணுங்க அப்படின்னு. ராஜாவாக இருந்தால் கூட அவருக்கு வந்து அந்த இது கிடச்சல. பெரிய சிவ முருகன் பக்தன் தான் அவர், முருகா முருகான்னு தான் சொல்லிகிட்டு இருப்பார். வீரபாண்டியன் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட எல்லா விஷயத்துலேயும் முருகனை கூப்பிட்டு தான் எல்லாம் செய்வார். அப்படி உள்ளவருக்கே வந்துட்டு அந்த வடமலையப்பருங்கிறவர் வந்து இவரை விட தாண்டின முருக பக்தர். அதுதான் அங்கே ஒரு விசேஷம். அவருக்கு முதலிடம் கொடுக்கணுங்கிறது தான் அங்கே. அது எப்பயும் போல் வழக்கமாக நடக்கிறது. அவரை தவிர்த்துட்டு இப்போ ஒருத்தன் புதுசாக வந்திருக்காங்கனாலாம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதேமாரி பல அதிசயங்கள் நிறைந்த ஒரு இடம் திருச்செந்தூர் முருகன். இப்போ வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடை உள்ளவங்க, வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டவங்க, பில்லி சூனிய யாவல் திஷ்டி தோஷங்கள் உள்ளவங்க, இவங்க எல்லாருமே வரலாம். இவங்க வந்து நான் சொன்ன முறைப்படி திருச்செந்தூர் முருகனை வணங்கி அருள் பெறலாம். இதை விட இன்னும் பெரிய விசேஷங்கள்லாம் என்னென்னா, கொஞ்சம் செல்வந்தர்களாக இருக்காங்க, கொஞ்சம் மீடியமாக இருக்கவங்க, அந்த காலத்தில் எல்லாம் நடந்த விஷயங்கள் இதெல்லாம். இந்த செங்குந்த முதலியார் சமூகம், சைவ வேளாளர் சமூகம், நகரத்து செட்டியார் சமூகம், இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓய்வு நாட்களில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதிரி சைவ பெரியவர்கள், புராண கதைகள் சொல்கிறவங்க, திருப்புகழ், தேவாரம், திருவந்தாதி இதெல்லாம் சொல்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அவங்க வீட்டில் உட்கார வச்சு அவங்கள ஒரு பாத பூஜை பண்ணி அவங்கள உள்ளே வரவழைச்சி அவங்கள உட்கார வச்சு தம் பிள்ளைகள், சொந்தக்காரங்க, சொந்த பந்தம் ஒரு 10-20 பேர் தான் இருப்பாங்க. அவங்க குடும்பத்தார் மட்டுமே உட்காந்து இந்த கதைகளெல்லாம் சொல்லி கேட்பாங்க. இந்த முருகனுடைய பெருமைகள் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கதை ஓடும். இதேமாரி கதை சொல்கிறதுல நம்ம வடலூர் வள்ளலார் வந்து இந்த மாதிரி கதை சொல்கிறதுல தான் அவர் முதல் கட்ட ஃபேமஸ் ஆனது. அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. இந்த மாதிரி சோம் செட்டியார் வீட்டில் ஒரு விசேஷம், அன்னைக்கு கதை சொல்லணும். 10 நாள் கதை சொல்கிறத பேச்சுவார்த்தை நடத்தி அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. 10 நாளைக்கு வள்ளலாரோட அண்ணன் போய் சோம் செட்டியார் வீட்டில் கதை சொல்லணும், புராண கதைகளை சொல்லணும். இப்போ வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை சோம் செட்டியாருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தம்பியை போய் சொல்கிறாரு. வடலூர் ராமலிங்க சாமி இருக்கார்ல, அவரை போய் சொல்கிறாரு. அவருக்கு அப்போ 10 வயசு தான் ஆகுது. நீ போய் ஏதாவது கற்பூரம் கட்டிட்டு 4 வார்த்தையை சொல்லிவிட்டு வாடா, அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்றைக்கி என்ன அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது 4 வார்த்தையை சொல்லிவிட்டு நீ வந்துடு, நான் போய் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இவர் போகிறவர் பேசுகிறாரு, கற்பூரம்லாம் காட்டி நைவேத்தியம்லாம் பண்ணிவிட்டு இவர் பேச்சை துவங்குறாரு. அரை மணி நேரம் பேசுகிறாரு, 1 மணி நேரம் பேசுகிறாரு. எல்லோரும் கைத்தட்டுறாங்க. பேசுகிறத நிப்பாட்ட முடியலை. நல்ல ஒரு சொற்பொழிவு 2 மணி நேரம் எல்லா சொற்பொழிவு நல்லா பண்ணிவிட்டு வரும்போது செட்டியார் அசந்து போயிடுறாரு. நீயே தொடர்ந்து வா, அண்ணா வர வேண்டாம்னு சொல்லிவிடு. 10 வயசு பையன், நீயே வந்திருப்பா, நீ நல்லா சொல்கிற,
விளக்கங்கள்லாம் நல்லா இருக்குது, அப்போ நீயே வந்துடு டெய்லி, அண்ணா வர வேண்டாம்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பண மூட்டையும் கொடுக்குறாங்க. இவர் பண மூட்டையை கொண்டாந்து கணத்தடியில் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அவர்கிட்ட அண்ணன்ட்ட சொல்கிறாரு என்ன தான் வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் தொடர்ந்து போகிறாருன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்தது. இப்போ அது இல்லை. பெரிய கொஞ்சம் வசதியாளர்கள் வீட்டிலெல்லாம் வந்து இந்த மாதிரி புராண கதைகளை சொன்னாக்கா என்ன அதில் ஒரு புண்ணியம் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோமா, அந்த மாதிரி ஒரு கணபதி ஹோமம் பண்ணுற புண்ணியம், ஒரு பில்லி சூன்யம், ஒரு ஏவல், ஒரு திருஷ்டி தோஷம், இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கவே இருக்காது. இது மட்டும் இல்லை, அந்த வீட்டு பிள்ளைங்களுக்கு, வாரிசுகளுக்கு, கணவன் மனைவிக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. அந்த பையனுக்கு மருமவ, அந்த அவங்களுக்கு குழந்தைகள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பம்ங்கிறது அப்போ ஒரு கூட்டு குடும்பம். இதோடு இல்லாமல் அந்த அப்பாவோட அண்ணன் தம்பிகளும் அதே வீட்டிலே இருப்பாங்க. பெரிய பெரிய வீடாக இருக்கும். ஒரு 500 பேர் வசிக்கிற வீட்டில் ஒரு 20 பேர் 10 பேர் தான் வசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற குடும்பத்தில் வந்து தான் இந்த சொற்பொழிவுகள்லாம் நடக்கும். அப்போ இந்த சொற்பொழிவுகளும் நன்னெறி கதைகளும் இந்த மாதிரி நடந்த அதிசயங்களையும் இப்படியெல்லாம் சொல்லும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கம் உண்டாகும், ஒரு ஒற்றுமை உண்டாகும். அண்ணா சொன்னால் கேட்கணும், தம்பி சொன்னால் கேட்கணும், நல்ல கருத்து சொன்னால் கேட்கணும். மனைவிங்கிறவ கணவன்கிறவனுக்கு மனைவிங்கிறவ கட்டுப்பட்டு அவர் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். எப்படியெல்லாம் பிள்ளைங்க பணிவிடைகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒழுக்க முறைகள்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து வேகமான உலகத்தில் எதையும் காதில் வாங்கிறதுக்கும் நேரம் இல்லை. நம்ம சொன்னாலும் அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு சக்தி இல்லை. அதனால் எல்லா வீட்லேயும் பில்லி சூன்யம் தாண்டவம் மாடுது, கண் திருஷ்டி தாண்டவம் மாடுது. பணம் வந்தால் சேரவே மாட்டேங்குது, நிற்கவே மாட்டேங்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் அன்றைக்கி. அவங்க பார்த்தீங்கன்னாலும் ஒரு பைசா மிச்சம் இல்லைங்க. நானும் கடனில் தாங்க இருக்கிறேன், இஎம்ஐ கட்டுறதுக்கே சரியாக போடுது. இப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குனாக்கா, அதுக்கு காரணம் என்னாக்கா, நன்னெறி முறைகளை அவங்க கடைப்பிடிக்கலை, நல்ல விஷயங்களை காதில் வாங்கலை. இதுதான் அவங்களுக்கு காரணம். கடவுள் பற்றினது, கடவுளுடைய அருமை பெருமைகள், எங்கெங்கே என்னென்ன நடந்தது, எப்படிங்கெல்லாம் அதிசயங்கள் நடந்தது, எங்கே போனால் என்ன தீரும், இப்படிங்கெல்லாம் எதையுமே தெரிஞ்சுக்கிறதில்ல. சாமி கும்பிட்டே போனாலும் என்ன சாமி கும்பிட்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. ஒரு ஜாலியாக கோயிலுக்கு போகிறாங்க, அவ்வளோதான். கும்பிட்றாங்க, அர்ச்சனை பண்ணுறாங்க, 5 நிமிஷம் நின்று அப்படியே வந்துடுறாங்க. ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு மணி நேரமாவது உட்காரணும், அரை மணி நேரமாவது எடுத்துக்கணும். இப்போ திருச்செந்தூருக்கெல்லாம் வந்தால் ஒரு நாளை ஒதுக்கிட்டு வரணும். அந்த மூவர் சமாதியில் உட்காரணும். அந்த கோயில் வளாகத்தில் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்கணும். எவ்வளோக்கு இருக்க அவங்களுக்கு இப்போ சக்தி கூடும். அங்கெல்லாம் வந்து நல்ல வைப்ரேஷன் அப்படியே பறந்து விரிந்து கிடக்கு. ஒரு வேஷம் மட்டும் கட்டிக்கிட்டு, உள்ளாடைகள் மட்டும் போட்டுட்டு, ஆண்களாக இருந்தாக்கா மேலே ஒரு துண்டை மட்டும் போட்டுட்டு இருக்கணும். அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில், பௌர்ணமி அன்னைக்கு போனாங்கன்னாக்கா அவ்வளோ விசேஷம் வைப்ரேஷன் இருக்குது. அந்த பௌர்ணமி வெளிச்சத்தை உள்வாங்கணும். நைட்டு அங்கே உட்காந்து நிலாச்சோறு சாப்பிட்ணும் திருச்செந்தூர் கடற்கரையில். இதிலெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய உங்களுக்கு பலன்கள் இருக்குது, நிறையா வைப்ரேஷன் இருக்குது. சந்திர பகவானை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். சந்திர பகவானை பௌர்ணமி அன்றைக்கி போய் இருந்தாக்கா முருகன் அருளோடு சேர்ந்து அந்த சந்திர பகவானோட அருளும் அப்படியே அருள்மழை பொழியும். இதே மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொருடைய கோயில் புராணங்களை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேளுங்க. இந்த ரீல்ஸு பார்க்குறது, அந்த நடிகைகளை பற்றி பார்க்குறது, அந்த நேரத்தெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கதைகளை கேட்டிங்கனாலே உங்களுடைய திருஷ்டி தோஷங்கள், பில்லி சூனியங்கள், கடன் பிரச்சனைகள், இதெல்லாம் ஒவ்வொரு தலத்தோட, குறிப்பாக திருச்செந்தூர் முருகனோட தல பெருமைகளை கேட்டிங்கன்னாக்கா, முருகப்பெருமன் அப்படியே அருள் அள்ளி வழங்கிடுவார், வீசிடுவார். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். இதுக்கெல்லாம் நிறைய உதாரணம் இருக்குது. இன்னொரு 2 நிமிஷம் எனக்கு கொடுங்க. இந்த மூவர் சாமிகளை பற்றி சொல்லிடுறேன். மௌனகுரு சாமி, காசி சாமி, ஆறுமுக சாமிங்கிறவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாத ஒரு சன்னியாசிகள். அவங்க ஒரு திருச்செந்தூர் மண்டபத்தில் வந்து டெய்லி அந்த உண்டக்கட்டியெல்லாம் வாங்கி தின்னுட்டு சும்மா படுத்து கிடப்பாங்க. அவங்க படுத்து கிடக்கும்போது அவங்களுக்கு ஒரு உள் உணர்வு தோணுது, எப்படியாவது இந்த இடிஞ்ச மண்டபங்களெல்லாம் நம்ம சீர் பண்ணி நல்லா கட்டணும், இந்த முருகன் கோயிலை சூப்பராக கட்டணும், இதெல்லாம் நமக்கு இன்னும் எப்படியாவது நம்ம இது செஞ்சாகணும் அப்படின்னு 3 பேரும் பேசிக்கிட்டே படுத்துக்கிறாங்க. ஆண்டி மடம் கட்டின கதைன்னு சொல்லுவீங்க, அது இது தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தை வந்து இவங்களுக்கு தான் வந்தது, ஆண்டி மடம் கட்டின கதைன்ட்டு. ஆண்டிகிட்ட ஒன்றும் இருக்காது, அவன் எப்படி போய் மடம் கட்டுவான்? மடத்தில் வேணால் படுத்து தூங்கிட்டு அழிஞ்சு போவான். இவங்க அந்த மாதிரி படுத்துக்கிட்டு முருகனை நினைஞ்சு, நான் இப்படிலாம் செய்யணும்னு நினைக்கிறேன், எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு டெய்லி மனம் முறுக்கி கிடக்குறாங்க.
இப்போது முருகன் என்ன செய்கிறாரு, ஒரு கனவுல வர்றாரு. ஏன்டா அப்படியெல்லாம் கனவு வேண்டிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு கிடக்குறீங்க, தூத்துக்குடியில் நான் சொல்கிற ஆளை போய் பாருங்கள், பொருள் தருவான், வாங்கி நல்லா சூப்பராக கட்டுங்கடா அப்படின்னு சொல்லி கனவுல வந்து சொல்லிடுறாரு. சரி, என்னடா இப்படி சொன்னோன்னே 3 பேருக்கும் அதேமாரி கனவு வந்துடுது. காலையில் இருந்துச்சு இந்த 3 சாமியாரும் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி கனவு வந்துடுறா, யாரோ தூத்துக்குடியில் ஒரு ஆள் பேர் சொல்கிறாரு, அவரை போய் பார்த்தா நிறைய பணம் கொடுப்பாரான், வாங்கிட்டு வந்து நம்ம சூப்பராக கட்டிவிடுவோம் அப்படின்னு நினச்சி தூத்துக்குடி போகிறாங்க 3 பேரும். போனாக்க இந்த முருகன் சொன்ன கனவுல வந்து சொன்ன அட்ரஸை தேடி அந்த ஆளை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு இது மாதிரி முருகன் அனுப்பினார் திருச்செந்தூரில் வந்து உங்களை பார்க்க சொன்னார், நீங்கள் கோயில் கட்ட நிதி தருவீங்கன்னு சொன்னார் அப்படின்னு 3 பேரும் சொல்கிறாங்க. அவர் சிரிக்கிறாரு, என்னப்பா நீங்கள், நானே உப்பு வியாபாரம் பண்ணுறேன், கோயில் கட்டுற அளவுக்கு என்கிட்ட எழுதியா பணம், வந்தது வந்துட்டீங்க, 2 மூட்டை உப்பு தரேன் எடுத்துகிட்டு போங்க, போய் கோயிலில் சாதம்லாம் பிரசாதம்லாம் பண்ணுவீங்களா, அதுக்கு உபயோகமாவது இருக்கும், வேறு ஒன்றும் என்கிட்ட ஒன்றும் வழி கிடையாதுன்ட்டு 2 மூட்டை உப்பை கொடுக்குறாரு. சரின்ட்டு கிடச்சது லாபம்ன்ட்டு எடுத்துகிட்டு வராங்க. முருகன் சொல்லிட்டதுனால நான் இந்த உப்பு மூட்டையை கொடுக்குறேன், என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு. சரின்ட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்து மண்டபத்தில் வச்சுக்கிட்டு தலைமாட்டில் வச்சுக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. என்னடா உப்பை வச்சு நம்ம எப்படா மண்டபம் கட்டுறது, 2 மூட்டை உப்பு தான் கிடச்சிருக்கு போனதுக்கு, சரின்னு சொல்லிட்டு படுத்து கிடக்குறாங்க. காலையில் எழுந்திரிச்சு உப்பை பிரித்து இப்போது மடப்பள்ளியில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உப்பை பிரித்து பார்க்குறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாம் மாணிக்கங்கள், வைரக்கற்கள், உப்பு கற்கள் இல்லை, மாணிக்க கற்களும் வைரக்கற்களுமா இருக்குது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் மண்டபம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கோயில் திருப்பணி ஆரம்பிக்கிறாங்க. கோயில் திருப்பணி ஆரம்பித்து சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்பையும் பற்றாக்குறையெல்லாம் வரும்போது இப்படி சம்பளம் கொடுக்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற காலகட்டங்கள்லாம் அப்போயும் இந்த மாதிரி எல்லாம் செலவாக போச்சு, பணமெல்லாம் மாணிக்கம் வைரம்லாம் மூட்டை சரியாப்பட்டு இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு போய் 6 படை வீடும் தரிசனம் பண்ணிட்டு வாங்கடாங்கிறாரு. முருகன் சொல்கிறாரு. மறுபடியும் 6 படை வீடும் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இவங்க சொல்கிறாங்க, மண், கல், சிமெண்ட்டு எல்லாம் ஒவ்வொருத்தர் தானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சம்பளம் கொடுக்க காசு இல்லை, மண் கல்லெல்லாம் இருக்குது, ஐயா சம்பளம் கொடுக்க முடியலையா, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பன்னீர் இலையில் உபூதி வச்சு கொடுங்க அப்படின்னு அசரீரி வருது முருகன்ட்டது. ஒவ்வொரு நாள் நைட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு தூண்டிகை விநாயகர்னு இருக்காங்க. அங்கே அந்த தூண்டிகை விநாயகர் கோயில் தாண்டனோனியம் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணுமோ அந்த சம்பள காசு அதில் இருக்கும். அப்போல்லாம் வராகன் வெள்ளின்னு பேர் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபான்னு இருக்கும். அப்போ அதுக்குள்ளே பேசிக்குவானுங்க, என்னடா உனக்கு வந்து 10 ரூபா வந்திருக்கு, எனக்கு 2 ரூபா தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏமாற்றி வேலை பார்த்தவனுக்கெல்லாம் 2 ரூபா, ஒழுங்காக கல்லை தூக்கி கொண்டு போய் அடுக்கினவனுக்கெல்லாம் 10 ரூபா. என்ன நீ வேலை செஞ்சியோ அதுக்கு தகுந்த கூலி உன் கையில் கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கல்லை தூக்குற மாதிரி நடித்தவனுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. 100 கல்லை முருகனுக்காக நம்ம தூக்கி கொண்டு வைக்கணும், சம்பளம் 90 தான் கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சு போச்சு முதல்லையே. இந்த பையனை ஆண்டி பையிலோட காசு இல்லை, சரியாக்கிட்டணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு நடித்தவனுக்கெல்லாம் காசு இல்லை, 2 ரூபா 1 ரூபா தான். நல்லா வேலை செஞ்சவனுக்கு 10 ரூபா 20 ரூபா. இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு அருள் உண்மையிலேயே நடந்த விஷயங்கள். நான் இப்போ சொல்கிறது எல்லாம் இந்த கொடிமர பூஜை சமாச்சாரம், அந்த எருமை மாடு வந்து கொடிமரம் ஒன்று சமாச்சாரம், இந்த வீரபாண்டிய கட்டன் சமாச்சாரம், இதே மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே இந்த 3 ஆண்டிகளுக்கும் வைர மூட்டைகள் கிடைச்சது எல்லாமே உண்மையிலே நடந்த விஷயங்கள். இதெல்லாம் கட்டுக்கதையோ எதுவுமே இல்லை. வேண்டாம், நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் புராண தலை வரலாறு வாங்கி புக்கை வாங்கி படித்து பாருங்கள், அதில் நான் சொல்கிற விஷயங்கள் இருக்கும். நான் ஒன்றும் இங்கே வந்து போய் சொல்லிக்கிட்டுலாம் இல்லை, கட்டுக்கதையும் இல்லை. ஒரு உப்பு மூட்டை எப்படி வைர மூட்டையானது, அப்போ சக்தி இருக்கிறதுனால தான் அது வைர மூட்டையானது. ஒரு சம்பளத்துக்கு தகுந்த கூலிகள் எப்படி 90 விபூதி வந்து சம்பளத்துக்கு தகுந்த கூலியாக மாறுது, அதேமாரி ஒவ்வொருத்தருக்கும் உழைப்புக்கு தகுந்த கூலி இறைவன் கொடுக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கிறதெல்லாம் இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள், பல அதிசயங்கள் நடந்த ஒரு இடம் தான் இது. இப்போது கூட்டி கழித்து மொத்தமாக நம்ம என்ன சொல்கிற வரோம்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு வீட்டில் ஒரு திஷ்டி தோஷம், பில்லி சூன்யம், ஏவல், ஒரு பார்வையோட கண் பார்வையோட ஒரு வைப்ரேஷன் பவர் நம்மளை தாக்குதுன்னு சொன்னீங்கன்னாக்கா, இதுக்கெல்லாம் இந்த திருச்செந்தூர் முருகனுடைய பன்னீர் இலை விபூதியை கொண்டாந்து வீட்டில் வைங்க. 21 நாள் அதை வச்சு பூஜை பண்ணுங்கள். எல்லா தோஷங்களும் திச்சைகளும் பறந்து ஓடிடும். காக்கா காக்கா கனவையில் காக்கான்னு பாட்டு இருக்குது. பில்லி சூன்யம், பிரண்டு ஓடன்லாம் இருக்குது. அந்த கந்த சக்தி கவசத்தை போடுங்க கேசட்டில், காலையில் எழுந்திரிச்சு 10 நிமிஷம் வரைக்கும் ஓடும்.
அது ஓடுனதுனாலே வைப்ரேஷன் ஃபுல்லாகிடும். இதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள், முருகன் காப்பாற்றுவார். எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கோம். நீங்கள் குழந்தை வரோம், இப்போ குழந்தை வரமே இல்லை, 10 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லைன்னு இருக்கிறவங்கெல்லாம் வந்து வேண்டிக்கிங்க. என்ன வேண்டிக்கின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு குழந்தை பிறந்ததுன்னா முருகன் கோயிலில் தத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு வேண்டிக்கலாம். வேண்டிக்கிட்டிங்கன்னா முருகன் வந்து குழந்தையாக பிறந்துடுவார். பிறந்ததுக்கு பிறகு இங்கே தத்து கொடுக்கறதுக்கு சில வழிமுறைகள்லாம் அந்த ஓதுவார்கள்லாம் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற ஐயர்கள்லாம் அவங்கள்ட்ட கேட்டிங்கனாக்கா அது எப்படி தத்து கொடுக்கணும் என்னங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த வழிமுறைகளில் அவங்களுக்கு தத்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு அது முருகனுடைய குழந்தையாக வளரும். ஒரு நோய் நொடி இல்லாமல் வளரும். ஒரு நல்ல ஆரோக்கியமான புத்தியோடு வளரும். இல்லை வயதுக்கு வந்த பையனை ஒரு 20 வயசுக்கு பிறகு அம்மா அப்பா சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறவனை கொண்டாந்து நேர்ந்து விட்டுருவீங்க. நைஸாக கொண்டாந்து செந்தில் வேளவனுக்கு, அப்பா நான் ஒன்றை விட்டுட்டேன், இனிமேல் நீ ஆச்சும் அவனாச்சு, என்னை தொல்லை கொடுக்கக்கூடாது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நேர்ந்து விட்டுட்டு பாருங்கள். அவனுக்கு எப்படி அவன் படிக்கிறான், எப்படி அவன் வேலைக்கு போகிறான், எப்படி அவன் நல்ல ஒழுக்கங்களாக வாழ்கிறான் மாறுறான் அப்படிங்கிறலாம் நீங்கள் கண்கூடாக கண்டுக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் அடிமனசில் முருகனை கட்டியமாக பிடிச்சி அப்படி வச்சிங்கன்னா மட்டுமே தான் நடக்கும். இன்றைக்கி எந்த மூலியமாவது நம்ம பையன் நல்லா தெரிஞ்சிட மாட்டானா, எந்த மூலியமாவது நல்ல ஒரு வேலைக்கு விட மாட்டானா, எந்த மூலியமாவது நமக்கு நல்ல மருமக கிடைக்க மாட்டாளா, நல்ல இப்போ குழந்தைகள் பிறக்காதா, இப்படியெல்லாம் ஏங்கி தவிக்கிற காலமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நிறைய இயற்கைக்கு மாறான செயல்பாடுகள் நிறையா வந்துட்டு இதெல்லாம் இனிமேலுக்கு தவிக்கிறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களாச்சும் இந்த மாதிரி திருச்செந்தூர் முருகனையும் இவங்களெல்லாம் கடைப்பிடிச்சி இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறைகளை இதெல்லாம் பண்ணி இந்த பிள்ளைங்களெல்லாம் கொண்டாந்து பொறுப்பாக இங்கே ஒப்படைச்சிட்டிங்கனாக்கா எல்லாம் அவர் பார்த்துப்பார். நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், இருக்கிற காலத்தை நிம்மதிகளாக ஓட்டிக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரே வழி திருச்செந்தூர் முருகனுடைய அருளை பெற வேண்டியது மட்டுமேங்கிறத மட்டும் உறுதியாக சொல்லி வாய்ப்பளித்த குருநாதருக்கும் சரவணபவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.